இந்த ஸ்கின் கேர் பிராண்ட் மினிமலிஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட சிஓ மோஹித் யாதவ் கிட்ட ஒரு பாட்காஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. என்னன்னா, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாலேஜபிள் பீப்புள் இந்த ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரி அப்படின்றப்பார். எனக்கு டக்குன்னு கோவம் வந்துச்சு. ஏன்னா உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் அறிவாளி, உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணனா முட்டாளா? பட் ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, தேர்ஸ் அ மார்க்கெட் செக்மெண்ட் வேர் பீப்புள் ஆர் வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் தேர் ஸ்கின் டைப், த சேலஞ்சஸ் தே ஃபேஸ் அண்ட் த சொல்யூஷன்ஸ் தே வாண்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா என்னோடய போர்ஸ்லாம் கிளாக் ஆகிட்டு எனக்கு ஆக்னே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோடய ப்ராப்ளம். அதுக்கு என்ன பர்டிகுலர் காம்போனன்ட் யூஸ் பண்ணணுன்னு முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரியும்னா, நான் கூகுள் பண்ணியிருப்பேன், இல்லை ChatGPT யூஸ் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ணி என்னென்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ டீப்பாக தெரியும் அப்படின்னா, அந்த காம்போனன்ட்ஸ்லாம் வந்து என்ன கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணணுன்னு முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், வைட்டமின் சி வந்து 10% யூஸ் பண்ணணும், சாலிசிலிக் ஆசிட் வந்து 0.5% யூஸ் பண்ணணுன்ற ரேஞ்சுக்கு தெரிஞ்சிருக்கிற ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு மார்க்கெட் செக்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் செக்மெண்ட் தான் எங்களோட டார்கெட் அப்படின்றாரு. இந்த கிளாரிட்டி வந்து அவங்களோட பேக்கேஜிங்கில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். இந்த ஆடியன்ஸை வந்து இது அமேசான் கார்டுகள்லேருந்து எடுக்கப்பட்ட சொல்யூஷன், இது ஒரு பியோர் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்ற முடியாது. ஸோ மினிமலிஸ்ட் பேக்கேஜிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மினிமலிஸ்ட்டோட லோகோ இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா என்ன காம்போனன்ட் இருக்குது, அது என்ன கான்சன்ட்ரேஷனில் இருக்குதுன்னு முதற்கொண்டு அவங்க போட்டிருப்பாங்க. அதர் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸை வந்து பின்னாடி போட்டிருப்பாங்க. பட் மினிமலிஸ்ட் அது கிளியராக ஃப்ரண்ட்லேயே பிக் ஃபாண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் ப்ராடக்ட்டோட நேமே அதுவாக தான் இருக்கும். நான் ஏன் இதை இப்போ சொல்ல வரேன்னா, உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருந்தா தான் அந்த டார்கெட் ஆடியன்ஸோட பையிங் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிய வரும். டார்கெட் ஆடியன்ஸோட பையிங் பிஹேவியர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கு தகுந்த மாதிரியான மார்க்கெட்டிங் காப்பீஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் பாட்டுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க, அது உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அப்பீலிங்காக இருக்காது, கடைசியில் சேல்ஸ் நடக்காது.